எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு. இதுக்கு அடிப்படையான போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது. ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லையாம். அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. இல்ல, நானும் ஒரு நிர்வாகத்துல இருந்தவன் தான், அந்த முறையில சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள், சில குற்றங்கள் நடக்கலாம். ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி. இப்ப ஒரு சிஎம், அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு, இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணல? இதே மேடையில மனம் வருந்தி ஆதங்கத்தோட நாம பதிவு பண்ணோம், மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம். ஆனா இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை. வேற என்னதான் பண்றது? வேற ஸ்டைல்ல கேட்டு பார்ப்போம். நம்ம வடிவேல் சார் ஒரு இதுல சொல்லுவார், ஒரு வைன் ஷாப்ல நைட் மாட்டிப்பாரு. வைன் ஷாப் போன் பண்ணி, ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, கடை எப்ப சார் திறப்பீங்கன்னு கேட்பாரு. அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணி, சிஎம் சார், ஹலோ சிஎம் சார், எப்ப சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க? நம்ம எல்லாரும் கேட்கணும். சிஎம் ஆபீஸ் நம்பர் இருக்கு, நாம எல்லாம் போன் பண்ணணும். அப்ப வாச்சும் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே.